ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். உங்களுக்கு நான் என்ன ரெசிபி கொண்டு வந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பகோடா தான் நான் செய்ய போகிறேன். அது எப்படி செஞ்சேன்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேவையான பொருட்கள், நான் இந்த சைஸில் 2 பெரிய காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண காலிஃப்ளவரில் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரில் நான் பஜ்ஜி மாவு போட்டிருக்கேன். காரத்துக்காக நான் கொஞ்சம் மிளகாத்தூள் அதில் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் மாவையும் அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி நிறையா போட்டிருக்காதீங்க, லைட்டாக போட்டு எல்லாத்தையும் பகோடா பதத்துக்கு பிசைஞ்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சு விடுங்க. மேக்னேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பதத்தில் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 1/2 ஹவருக்கு ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா எண்ணெயில் போடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த உப்பு, காரம், இஞ்சி, பூண்டு ஃப்ளேவர் எல்லாமே கிடைக்கும். ஊறிடுச்சு. நான் இப்போது இதை எடுத்து எண்ணெயில் போட்டுட்ருக்கேன். நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். மழை காலம் வந்துருச்சு, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வேகட்டும். நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். டேஸ்டியான எம்மியான காலிஃப்ளவர் பகோடா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ என்னோடய குழந்தையும் ஹஸ்பண்டும் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து என்னோடய ஃபேமிலியோடு சாப்பிட போகிறோம். மகா எப்படி இருக்கு? மாமா நல்லா இருக்கா? தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு நான் உங்கள் தோழி திவ்யா.